இதில் வந்து கடந்த 2015-16 ஆண்டிற்கான வருமான வரி கணக்கை நடிகர் விஜய் தாக்கல் செய்த போது அந்த ஆண்டுக்கான வருமானமாக 35 கோடியே 42 லட்சம் ரூபாயை பெற்றதாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அதற்கான மதிப்பீட்டு நடவடிக்கையை மேற்கொண்ட வருமான வரித்துறை விஜய் வீட்டில் கடந்த 2015ஆம் ஆண்டு நடத்திய சோதனையில் பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றினார்கள். அதனை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது புலி படத்திற்கு அவர் பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தில் காட்டவில்லை என்று கண்டறியப்பட்டது. எனவே இந்த வருமானத்தை மறைத்ததற்காக 1,50,00,000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வருமான வரித்துறை உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். இதை எதிர்த்து நடிகர் விஜய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கான இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. தொடர்ந்து வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கின் இறுதி விசாரணை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் ராமூர்த்தி முன்பு நடைபெற்றது. அப்போது விஜய் தரப்பில் தாங்கள் சட்டப்படி அபராத உத்தரவை 2019ஆம் ஆண்டுக்கு முன்னதாக உத்தரவு பிறப்பித்திருக்க வேண்டும். காலதாமதமாக 2022ஆம் ஆண்டாம் பிறப்பித்ததாக விஜய் தரப்பில் தெரிவித்தார்கள். இதனைத் தொடர்ந்து அதே போன்று வருமான வரித்துறை சார்பிலும் 6 மாத காலத்துக்கு அவகாசம் இருக்கிறதாகவும் அதன் அடிப்படையில் அபராத உத்தரவு பிறப்பிக்கப்படும் தெரிவித்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் இன்று இந்த வழக்கை தீர்ப்பளித்த நீதிபதி செந்தில்குமார் ராமூர்த்தி நடிகர் விஜயுடைய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்.